கமல்ஹாசன் ராஜ்யசபா எம்பி ஆயிட்டாரு. அவர் திமுகவோட தான் இருப்பார். அதுல எந்த குழப்பம் இல்லை. அவர் வேற வழி இல்லை 26. ஏன் அவ்வளவுதான், அவர்லாம் ஐக்கியம் ஆயிட்டார். அவர் எந்த கட்சி இருப்பீங்க? இவன் என் தலையில சாணியை கரைச்சி ஊற்றி விளக்க மாத்தாலே அடிச்சாலும் ஏன் நடுத்தருவில் அம்மனமா ஓட விட்டாலும் இவனை விட்டு நகர மாட்டேனே. இப்படி கமல்ஹாசன் எந்த கட்சி எம்பி சொல்ல மாட்டீங்களா? வில்சன் எந்த கட்சி எம்பி? திமுக. சல்மா எந்த கட்சி எம்பி? கமல்ஹாசன் எந்த கட்சி எம்பி? திமுக எம்பி தானா? கமல்ஹாசனுக்கு சுயேட்சையாக போட்டியிட்டு அதற்கு திமுக உள்ள கட்சிகளுக்கு ஆதரவு தரக்கான வாய்ப்பு உண்டு. ஆமா இருக்கு. அப்படி நடந்துச்சா? அப்ப அவர் என்னவா போட்டிட்டார்? அவ்வளவுதான். அதனால தான் சொன்னேன், அது மதிமுக இல்ல, அது வந்து திமுக. திருவாரூர் பல பெரும் கலைஞர்களை கொடுத்திருக்கிறது தமிழகத்திற்கு. ஆனா ஒரு ஊருன்னா நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்கு, அதுவும் கொடுத்திருக்கு திருவாரூர். முக்கியமாக வாரிசு அரசியல், குடும்ப அரசியலை கொடுத்து கெடுத்திருக்கிறது தமிழகத்தை. இவருதான் மானஸ்தன். வணக்கம். மானஸ்தனா? மூஞ்சி பார்த்தா அப்படி தெரியலையே. மக்கள் நீதி மையம் துவங்கிய காலகட்டத்தில் குடும்ப அரசியல் தமிழ்நாட்டையே குறித்தோடி புதைக்கிறாங்க திமுக சொல்லி எதிர்த்து அரசியல் ஆரம்பிச்சீங்க. இன்னைக்கு உடனே வந்திருக்கீங்க. எடுத்தேம்பாரு ஓட்டம். அந்த ஓட்டம் போலீஸ் ட்ரெயினிங்ல கூட என்ன வேணும் உள்ளடா சார். அவரு தானே எம்பி, அவர் கட்சின்னு அப்படியே தானே. ஏங்க இதை உடனே திருமாவளவன் எப்படிங்க பான சின்னத்துல போட்டிட்டாரு? ஏங்க அவர் வந்து உதயசூரியன் சின்னத்துல போட்டியில? ஏன்னா அவரு வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது, நான் உதயசூரியன் இல்ல, நான் திமுக இல்ல, நான் விடுதலை சிறுத்தைகள் தலைவர்னு காட்டுறேன். இவர் ஏங்க அதுல போட்டிட்டாரு? நானே லிப் மூமெண்ட் கொடுத்துருவா. சோ ஒரு கட்சி தலைவரை இன்னொரு சின்னத்துல போட்டிட்டாருங்கிறப்ப அங்க பேசுறதுக்கு என்ன இருக்கு? எந்த பயனும் இல்ல. நிறைய குழி தோண்டி வச்சிருக்காங்க. ஆமா போட்டிருக்காங்க. உள்ள செத்துறீங்க எல்லாம். எதுக்கு நீங்க உயிரோட இருக்க? இங்க சின்ன அந்த மாதிரிலாம் இது பெருசா யாரும் கவனிக்க மாட்டாங்கல்ல சார். அதெல்லாம் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க, மக்களை நீங்க எல்லாம் முட்டாள் நினைச்சிட்டு இருக்கீங்க. மக்கள் இல்ல சார். ஆமா கவனிக்க மாட்டாங்க. நீ தேவேந்திரன் கவனிக்க மாட்டாரு. தேவேந்திரன் இந்த பக்கம் பார்க்க மாட்டார்ல, ஏன் இந்த பக்கமே திரும்ப மாட்டார்ல, அப்படியே எபவுட்டா தபகம் அந்த பக்கம் தான் திரும்பி போவாரு. அவருடைய செயல்பாடு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் சார். அவருடைய செயல்பாடு பாவம் டைம் கிடைக்கும் போதெல்லாம் பேசுவாரு. அது வந்து எதிர எல்லாருக்கும் புரியணும். சாத்தியம் இல்லாத சாத்திய கூறுகளை சாத்தியப்படுத்துதலே சாத்தியம் என்று இந்த காலத்தில் கூறுவார்கள். சரி அதை விட்டுருங்க. நாங்கள் வேணாம் போதும் பார்த்தவங்களுக்கு ரொம்ப கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கு, அதை விட்டுருங்க. அது வந்து அவர் வந்து இப்பயே அவர் வந்து ஒரு ட்வீட் போட்டிருக்காரு பதவி ஏற்ற உடனே. அவர் வந்து தமிழ் தான் என் மூச்சுன்னு எல்லாம் பேசுறவர். எடுத்த உடனே இந்திய குடிமக்களை அப்படின்னு முதல் வார்த்தை போட்டு அப்புறம் தான் தமிழ் குடிமக்களின்னு 2வது வார்த்தை போறாரு. உயிரே உறவே தமிழே. கூட்டத்தை பார்த்தா அகநானூறு புறநானூறுங்கிறானுங்க, கூட்டம் மறைஞ்சா 200 300ங்கிறானுங்க. நானே தமிழ் குடிமக்களையும் தான் முதல் வார்த்தை போட்டிருப்பேன், அப்புறம் 2வது வார்த்தை தான் இந்திய குடிமக்களையும் போட்டிருப்பேன். இப்ப என்ன பண்றீங்க? என்கிட்ட 3 ட்ரிப் வாங்கி முடுக்குன்னு குடிக்கிறீங்க. ஓகே நம்ம சேனலோடைய வளர்ச்சிக்கு நீங்கள் கான்ட்ரிபியூஷன் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ரேசர் பேருனுடைய லிங்க் இருக்குது, அதில் போயிட்டு உங்களால் முடிஞ்ச அமௌண்ட்டை நீங்கள் கான்ட்ரிபியூஷனாக நம்ம சேனலுக்கு அடிக்கலாம். நன்றி. ராஜ்யசபாவை பொறுத்தளவு அப்படி கட்சிகளா பார்க்க மாட்டாங்கல்ல. நான் சொன்ன வாய்ப்பு இருந்துச்சா இல்லையா? இருந்துச்சு. திரு கமல்ஹாசன் சுயேட்சையாக போட்டியிடுகிறார். அவரை ஏற்பாங்களா மாட்டாங்களா? அவர் கர்நாடகாவில் 100 முறை சுயேட்சை வேட்பாளர் ராஜ்யசபாக்கு போயிருக்காங்க, கட்சி கிடையாது. அப்படி நீங்க வந்திருக்கலாம்ல. அப்ப நீங்க சொல்லலாம் மக்கள் நீதி மையம் தலைவர் கமல்ஹாசன். இப்போ திமுக எம்பி கமல்ஹாசன் தானே சொல்லணும். ஐ ஹேட் யூ டா, உன் கூட டூடா, நான் ஃபாரினே போறேன்டா. பஸ் ஃபாரின் இல்ல, இனிமேல் யூரின் போறதுனா கூட என்ன கேட்டுதான் போகணும். ஏனென்றால் நான் ராஜ்யசபா எம்பி அப்படின்றாரு. ஆனா தமிழ்நாட்டில் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு, அவர் நியமன எம்பி கிடையாது. அவ்வளவுதான். அப்புறம் ஒரு 3 பக்கம் பெருசா இருக்கும். நான் வந்து காந்தியை பார்த்து வளர்ந்தவன், பெரியாரை பார்த்து வளர்ந்தேன். காமராஜருக்கும் பெரியாருக்கு என்ன சம்பந்தம் எனக்கு தெரியல. காமராஜருக்காக பெரியார் பிரச்சாரம் எல்லாம் பண்ணிருக்காரு. அது வந்து அரசியலுக்காக, அண்ணாவை தோற்கடிக்கிறதுக்காக. கொள்கையில காமராஜருக்கு பெரியாருக்கு ஏதாவது உடன்பாடு இருந்துச்சா? போடா இங்க பாரு, நான் வயசுல பெரியவன், போடா வடன்னு பேசாத. நீ வயசுல பெரியவன் தான்டா, ஆனா சைஸ்ல சின்னவன்டா. போடா வயசுல பெரியவனே, போடா சைஸ்ல சின்னவனே, போடா டேய். காங்கிரஸ் வந்து வெளியேறிய தலைவர் பெரியார். காங்கிரஸை கண்ணாபின்னான்னு திட்டிய தலைவர். காந்தியை பெரியார் மதிச்சாரா? இந்த காம்போவே உங்களுக்கு காமெடியா இல்லையா? சக்கரை பொங்கலும் வடகரி மாதிரியும் இருக்குங்க. சக்கரை பொங்கலுக்கு வடகரி இல்ல பன்னிகரி. அம்பேத்கர் காங்கிரஸா?
இல்ல சார். அதான் காங்கிரஸ் எதிர்த்தவர், காங்கிரஸ் அவரை ஒழிக்க ட்ரை பண்ணுச்சு உங்க தகவலுக்காக. அம்பேத்கர் அதான் சொல்றேன், போக வர இடம்லாம் பாருங்க, பெரிய வார்த்தை சொல்லிட்டீங்க உங்க வாயால பாருங்க. போற வர இடமெல்லாம் அம்பேத்கர் தூக்கி பிடிச்சிட்டு இருக்கிறாரு திரு ராகுல் காந்தி. பாவம். எல்லாரும் கேட்டுக்காங்க, காலம் 8ல என் பார்ட்டிங்கிற பேர்ல சாவ பறக்க விடுற அந்த பயலுக்கும் அவன் சாவலுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அந்த பய தோத்தானா அது என்ன எந்த விதத்திலையும் சேராதுன்னு தெரிவிச்சுக்கிறேன். எவ்வளவு தர்ம சங்கங்கள் சந்திக்கிறாங்கன்னு பாருங்க. அரசியல்வாதிகள் ஓபிசி மாநாடு நடத்துது டெல்லியில, சரிங்களா? அதுல ராகுல் காந்தி பேசுறாரு, ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாமல் விட மாட்டேன் அப்படின்னு. அவருக்கே மனசாட்சி உறுத்துது. ஏன்னா எதிர்க்கு பூரா ஓபிசி மாநாடு, அவங்க பூரா சமூகத்தை காங்கிரஸ் இருக்கும்போது ஏன் நடத்தலன்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். அதற்கு நான் தான் பொறுப்பு, நான் எங்க கட்சியை சொல்ல மாட்டேன். புரியுங்களா? இவ்வளவுதான் உறுத்தும் உங்களுக்கு. உறுத்தும் உங்களுக்கு. நீங்க ஏன் செய்யலங்கிற கேள்வி உறுத்தும். அது தன்னால மாட்டுவீங்க, தன்னால எக்ஸ்போஸ் ஆவீங்க. மனு வாங்கி தேவையில்லாததெல்லாம் பேசலாம் சார். அற்ப அரசியலுக்காக பண்ணக்கூடியது வந்து கட்சியவே வீழ்த்தும். திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அமைச்சர் அண்ணன் தங்கம் தென்னரசு தமிழகத்துக்கு நரேந்திர மோடி வருவது பெருமை என்கிறார். அண்ணன் சரிங்க பிரதமர் இல்ல சார், செல்வ பெருந்தகை கருப்பு கொடி காட்டுவேன். ராஜராஜ சோழனுக்கு இந்த 75 வருஷம் காங்கிரஸ் ஆட்சியில் நீங்க என்ன ஒண்ணு செஞ்சேன்னு சொல்லுங்க, அதை சொல்லுங்க. செய்யறதுக்கு ஒருத்தர் வர்றாரு, கருப்பு கொடி பிடிப்போம்ன்றீங்க. இதுதான் சொல்லிருக்கேன் அற்ப அரசியல். நீ நல்லா இருக்க மாட்டடா, நல்லாவே இருக்க மாட்டடா, நாசமா போனவன். இந்த பாரு, உன்னை நான் விட மாட்டேன். படுக்க வச்சு உன் மூஞ்சில ஈயம் பூசாம விட மாட்டேன். படுக்க வைங்க. பொறுத்து தான் பார்க்கணும். இப்போதானே எம்பியா இருக்காரு. நான் வந்து அவர் நிறைய விஷயங்களுக்கு குரல் கொடுப்பாரு. ஆனால் அவர் டிஎம்கே எம்பியா இருக்கிறதுனால டிஎம்கேட புரோட்டோகால்குள்ளே தான் போயானோம். அவர் டிஎம்கேட கொறடா உத்தரவுக்குள்ள தான் போயானோம். திமுகவுக்கு எப்பப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குங்கிறத பார்க்கணும். அதுல இவருக்கு எப்போ வாய்ப்பு கிடைக்குன்னு பார்க்கணும். நேர்மையாக இருக்க முடியும், அந்த மாதிரி அரசியல் செய்து ஜெயிக்கவும் முடியும் என்று நம்புவர்கள் மட்டும்தான் இங்கே இருக்க முடியும். அதில் சற்றே அவநம்பிக்கை இருந்தாலும் இன்னும் சில நொடிகளில் அந்த கதவு திறக்கும். ரொம்ப கொடூரமா பேசிருக்கேனே. அந்த கதவுல யாருக்கு உழைக்க விருப்பம் இல்லையோ இப்பவே கிளம்பி போயிருங்க அப்படின்னு சொன்ன ஒரு விஷயமா இருக்கட்டும், நாய் பிழைக்குமா இந்த பாடு அப்படின்னு சொன்ன சில டைலாக்ஸா இருக்கட்டும், இது எல்லாமே இன்னைக்கு கமலஹாசன் அவர்களுக்கு பேக் ஃபயர் ஆயிருக்கு. பேச்சாடா பேசுன, கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசுன. மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரை, நீயே இப்ப மாவு கட்டு பரம்பரை ஆகிட்டாங்க. கட்சியோட செயல்பாடு சார், மக்கள் நீதி மையம் கட்சியினுடைய அது உண்மை திமுகவோட செயல்படுதாங்க. அதுல வந்து ஒண்ணுமே இல்லையே. மக்கள் நீதி மையத்துல ஒரு 3 தலைவர் பேரை சொல்லுங்க. அந்த குடிமையை வாயாலே எப்படினே சொல்லு. சரி சொல்லாம போ. உங்ககிட்ட சொல்லாம இந்த நாய் வேற யாருக்கிட்டனே போய் சொல்லு. சரி சொல்லு நாயே. உங்களுடைய பாஸ் நிறைய பேர் இருக்காங்க, தலைவர்கள் தானே. சரி விஷயத்துக்கு வந்துடலாம் சார். அப்ப இது விஷயம் இல்லைங்களா? ஐயோ, எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே. நான் என்ன மாநிமா செயல்பாடு எப்படி இருக்குன்னு இதுதான் பதில், வேற ஒண்ணுமே இல்ல. சட்டமன்ற தேர்தல் அதிமுக ஒரு 3 தலைவர் பேர் சொன்னா உங்களால சொல்ல முடியுமா? முடியாது. 30 சொல்லலாம் சார். திமுக சொல்லலாம் சார். விடுதலை சிறுத்தைகள்ல அது இவ்வளவுதாங்க எளிமையான கேள்விங்க. நீங்க வேற ஒண்ணுமே இல்லைங்க, எளிமையான. மதிமுக சொல்லுங்க ஒரு 3 தலைவர் பேர், அப்பாவும் பிள்ளையும் தவிர. இவ்வளவுதான். உங்களுக்கு புரியுதா உங்களுக்கு நான் என்ன சொல்றேன்னு? அவரை அசால்ட்டா நினைச்சுக்கிறீங்க. ஒரு டைம்ல அவரை பார்த்து அலறாதனே கிடையாது தெரியுமா? சின்ன பொம்மை தான் வச்சு பட்டு பண்ணு போட்டு போய்கினே இருப்பா போல. போலீஸ்காரன் தான் அடிச்சு இப்படி ஆகிட்டான். சார், மக்கள் நீதி மையத்துக்கு அல்லது கமல்ஹாசனுக்கு அவங்க அரசியல் ஓகே, திமுகவுடைய அவர்கள் ஒரு பொதுக்கூட்டம் போட முடியுமா சார்? ஒரு ஆர்ப்பாட்டம், ஒரு பேரணி, ஒரு மாநாடு இல்லங்கிற. நீ எதுக்கு அதெல்லாம் கனவுல எதுக்கு பதிலுக்கு சொல்லணுங்கிற? வாய்ப்பே இல்லை, வாய்ப்பே இல்லை. திமுகவுக்கு ஒரு கௌரவம், எங்களை எதிர்ப்பார் இல்லை. டிவியை உடைச்சவங்க கூட எங்க கூட தான் நிக்கிறாங்க. இவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. அந்த கலைஞரின் மகனாக இருக்கக்கூடிய நான் சொல்லுகிறேன். அடங்கப்பா அடங்கப்பா. என்ன தேடுற? இல்ல, இங்க சந்திரன் ஒரு மானஸ் இருந்தா அவன் எங்கேன்னு தேடுற. ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா? படைக்கலடி படைக்கல. மண்டையில மட்டும் அடிச்சிடாத, கொலைகேஸ்ல உள்ள போயிருவேன்.